ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி மசால் தோசை செய்ய போகிறேன். மசாலா தோசைக்கு தேவையான மசாலா உருளைக்கிழங்கு தான் இப்போ செய்ய போகிறேன். ஆந்திரா ஸ்டைலு உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. அடுப்பில் வானலை வச்சாச்சு, சூடாகிடுச்சு வானல். இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த அளவு எண்ணெய் போதும். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூனு. கடுகு பொரிட்டோம். இது கூட 1 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்குவோம். ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம், பொடியாக வெட்டி போட்டுக்கணும். இது கூட இஞ்சி போட்டுக்குவோம், ஒரு துண்டு இஞ்சி, அதுவும் பொடியாக வெட்டி வச்சுக்கணும், போட்டுக்கலாம் கூட. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக வெட்டி வச்சுக்கணும், அதையும் போட்டுக்குவோம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்குவோம். இப்போ போட்டு கிண்டி விட்டுக்குவோம் கொஞ்சம். அதனால் குறைச்சி வச்சு கிண்டுங்க, மேலே தெரிக்கும். 4 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். அதேமாரி 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன், போட்டுக்குவோம் கூட. வெங்காயமும் நிறையா இருந்தால் தான் மசாலாவும் நல்லாயிருக்கும். இப்போ கிண்டி விட்டுக்குவோம் நல்லா. உருளைக்கிழங்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும், அதுமாரி வச்சுக்கணும். இப்போ இது கூட உப்பு போட்டுக்குவோம். உருளைக்கிழங்குல நம்ம உப்பு போட்டுக்கிறோம், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்குவோம். உப்பு வெங்காயம் ரொம்ப வேகக்கூடாது, பாதி வேக்காடு இருந்தால் போதும். வெங்காயம் வதங்கிட்டு இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ ஒரு தக்காளி வெட்டி போட்டுக்குவோம். போட்டு கிண்டி விட்டுக்க வேண்டியது தான். தக்காளி வதங்கிட்டு இது கூட 1 டீஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். 1 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், தூள் பெருங்காயம் போட்டு கிண்டி விட்டுக்க வேண்டியதான் நல்லா. இது கூட 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். போதும், தண்ணி போதும். கிண்டி விட்டுக்குவோம் நல்லா. பூரி மசாலாவுக்குன்னா தண்ணி கொஞ்சம் நிறைய வைக்கணும். இந்த மசாலாவுக்கு தண்ணி தேவையில்லை, அதிகமாக கொஞ்சமாக வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா தோசையில் மசாலா தடவும் போது தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, அதுக்காகத்தான் தண்ணி குறைச்சின்னு ஊற்றணும். இது கூட நம்ம வேக வச்சோம்ல உருளைக்கிழங்கு, அதை இதில் கொட்டிக்குவோம். இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். கிண்டி விட்டுக்க வேண்டியது தான்.
உப்பு வந்து சரி பார்த்துங்க. உப்பு வந்து எனக்கு கரெக்டாகுது. கொஞ்சம் கருவேப்பிலை வந்து பொடியாக வந்து பிச்சு போட்டுக்குவோம். நல்லா வாசனையாக இருக்கும். அப்போ தான் இது கூட வந்து கொத்தமல்லி போட்டுக்குவோம் பொடியை வெட்டி. மசாலா வந்து ரெடி ஆகிடுது. இப்போ தோசை ஊற்றிட்டு பார்க்கலாம். தோசைக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுது. இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கலாம். இதை இதேமாரி செஞ்சு பாருங்கள். எப்படி இதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுது. தோசைக்கு வந்து மேலே தடவுறதுக்கு வந்து ஒரு கார சட்னி வந்து சூப்பராக வந்து தயார் பண்ணிக்கலாம். கார சட்னிக்கு மிக்சியில் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து வெட்டி போட்டு வச்சுக்குவோம். 3 பூண்டு பல் போட்டுக்குவோம். கூட வந்து ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்குவோம். காஷ்மீர் மிளகாவும் 3 சாதா மிளகா போட்டுக்குவோம். நம்ம கூட வந்து ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்குவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இதுமாரி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ அரைக்கும் போது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்குங்க. இப்போ வாங்க ஒரு தோசை ஊற்றிக்கலாம். வானல் வந்து சூடாக எடுத்து தோசை ஊற்றிக்குவோம். தோசை ஊற்றியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம். அப்போ தான் வந்து ருசியாக இருக்கும். நல்லா தோசை வந்து இப்போ வந்து திருப்பி போட்டுக்குவோம். இப்போ வந்து திருப்பி போட்டுக்குவோம். வந்து கார சட்னி தடவிக்குவோம். இதுமாரி தடவிக்குவோம். மேலே வந்து இப்போ வந்து உருளைக்கிழங்கு வச்சுக்குவோம். உருளைக்கிழங்கு மசாலா இது கார சட்னி தடவிட்டு அது மேலே ஒரு உருளைக்கிழங்கு மசாலா வந்து மேலே வைக்கணும். இப்போ வந்து மடித்து விட்டுக்குவோம். இது மேலே இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆந்திரா ஸ்டைலு மசாலா தோசை ரெடி ஆகிடுது. கார மசாலா தோசை இப்போ எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு கார மசாலா செஞ்சாச்சு. இப்போ அது கூட வந்து ஒரு சூப்பரான மசாலா தோசையும் செஞ்சிட்டோம். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கூட வந்து ஒரு கார சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக